ஆரூரா தேகேஷா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. எங்கள் மாபெரும் செந்திலையா சைவச்சுடர் குருநாதர் இன்றைக்கி எங்களை விட்டு சாமி கூட திருவடிக்கு போனார். அவருடைய தொன்றை தொடர்ந்து செய்யணும். ஆனால் அவரோட அன்பை திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன். ஆரூர் பெருமான்னா அவருக்கு அவர் உயிர். இந்த தேர்னா அவர் காலும் நிற்காது, கையும் நிற்காது, படப்படக்கும். முதல்ல தேரை பார்க்கணும், தியாகராஜரை பார்க்கணும் அப்படின்ட்டு மறிக்கொழுந்து சாமிக்கு பிடிச்ச அனைத்து விஷயங்களும் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணுவார். அவர் அன்புக்கு எங்கள் கூட வாழ்வியில் இருந்து பயணித்ததெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சாமி இறைவனை திருவடிக்கு போனது நினைக்கும் போது ஒரு சில மனசில் கஷ்டம்தான். ஏன்னா இந்த ஐயாலாம் கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியம். இன்னைக்கு சைவத்துள்ள சாமி இப்போ நான் எங்கள் ஐயா குருநாதர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. இவரோட தொன்றை நாங்கள் பண்ணுறோம் ஒரு கடுகளவு தான். அவர் தொன்றுக்கு நம்ம அன்பு கொடுக்க முடியாது சுவாமிக்கிட்ட. அவ்வளோ தெளிவான ஒரு சாமிக்கு பண்ணுற ஒரு மனிதர். இன்றைக்கி எங்களை ஒரு அடியார் ஆக்கி அந்த அன்பை காட்டி சாமிக்கு இப்படி பண்ணணும்டா, அடியாருக்கு அமுது பள்ளி பாலிக்கணும், அன்னம் பாலிக்கணும், இப்படிலாம் விழா நடத்தணும், நாயன்மார்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இப்படி இருக்கிறாங்க, எல்லா சுவாமிக்கும் இப்படி பண்ணோம், ஆலயங்கள் எவ்வளோ கூட்டுட்டு போயிருக்காரு. அவர் அன்பை அவ்வளோ கொடுத்துருக்காரு எங்களுக்கு. எங்கள் கூட வாழ்ந்த தீர்க்க தரிசி, எங்கள் கூட பயணித்த ஒரு மாபெரும் மனிதர் எங்கள் குருநாதர். அவரை இழந்தது இங்கே சைவத்துள்ள பேரிழப்பு எங்களுக்கு. அதுலேருந்து இன்னும் யாரும் வெளியில் வரல அந்த மன உடச்சல். இருந்தாலும் ஐயா சொல்லுவார், போனால் சந்தோஷமாயிடுறா, அதை நினச்சி வருத்தப்படாத, நான் இறைவன் திருவடிக்கு தான் போவேன் அப்படின்னு நிறைய உபசரிப்பு பண்ணுவார். எங்கள் அம்மா அப்பா எல்லாமே அவர் தான். இன்றைக்கி எங்களை விட்டு பிரிஞ்சது அவ்வளோ கஷ்டம். என்ன இருந்தாலும் மனம் ஏற்றுக்கடா அப்படின்லாம் என்னை சாமி ஒரு அசிரியாக கனவுல வராரு. ஐயா சொல்கிறாரு, இப்படி தாண்டா போயிருப்பேன், அப்படி தான் இருப்பேன். ஏன்னா அந்த புன்னகையும் சிரிப்பும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு நினைவு. எங்கள் ஐயா எங்கள் கூட எப்பயுமே இருப்பார். அவர் தோன்ற நாங்கள் எப்பயுமே செய்வோம் தொடர்ந்து. நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி. எங்கள் குருநாதர் ஆரூரா தேகேஷான்ட்டு அண்ணாமலையாரும் விட்டு கொடுக்க மாட்டார், தியாகராஜ பெருமானையும் விட்டு கொடுக்க மாட்டார், வள்ளுவர் பெருமானையும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு குருநாதர் எங்களுக்கு கிடைச்சார். எங்கள் கூட வாழ்விலிருந்து ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். ஐயா இங்கே வர சொல்ல ஒரு 15 வயசு இருக்கும். இன்ன வரைக்கும் நாங்கள் எங்கள் கூடயே தாயா பிள்ளையாக பழகிருக்கோம், ஜாதி பார்க்காம. இன்றைக்கி இவர் நம்ம கூட இருந்து இப்படி ஒரு ஆத்மா நம்ம விட்டு போச்சுனால மன வருத்தம் தாங்க முடியல, அழகாக வருது. அதனால் நாங்கள் இவரை பற்றி எதுவுமே ரொம்ப பேசுறதில்லை. இப்போது இருந்தாலும் எங்களெல்லாம் ஒரு சாமின்னா என்ன அப்படின்ற ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு அடியார்னு நாங்கள் இவரை பெருமையாக வச்சுக்குவோம். என்ன பேரிழப்பு தாங்க முடியல, அவ்வளோதான்.